ஹாய் எவ்ரிவன், மணிவிஜ் எஜுகேஷன் அகாடமின்னு மணியன். இப்போ லாஸ்ட்டு 2 வீடியோவில் என்னோட பேப்பரோட 6 மார்க் அண்ட் 12 மார்க் வந்து நான் பேசியிருந்தேன். இப்போ வந்து 15 மார்க்கு என்னோட டோட்டல் மார்க் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இதில் 250 வேர்ட்ஸுக்கு எழுதணும். 15 மார்க்குக்கு வந்து ஒத்துட்டிங்கன்னா மொத்தம் 6 கொஸ்டின் எழுதணும். 6 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் 15 மார்க்கு, டோட்டலாக 90 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ எல்லாமே பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. பழைய பேட்டர்ன் இதாக இருந்தது. ஓகேங்களா? என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் லாஸ்ட் குரூப் 2 எழுதி சீனியர் இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட பேப்பர் தான் அப்படியே உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னென்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம 15 மார்க் பார்க்கலாம். ஓகேங்களா? திராவிட மொழிகளின் அடையாளம் மற்றும் எவ்வாறு மற்ற இந்திய மொழியிலிருந்து வேறுபட்ட மொழிகளாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுதாங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் அப்ரோச் பண்ண விதம் எப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபஸ்ட் பேப்பர் 1 எழுதியிருந்தவங்களுக்கு தெரியும், தமிழ் எழுதியிருந்தவங்களுக்கு அதில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு த்ரீசிஸ் ரைட்டிங்கிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து தமிழை பற்றின பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் ஓரளவுக்கு படிச்சிருந்தேங்காட்டி தான் அந்த பேராகிராஃப் நான் நல்லா படிச்சிருந்தேன் காலையில் நடந்த எக்ஸாமில். ஸோ அதை வச்சு தான் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா நான் அந்த சமயத்தில் படிக்க போனப்போ இந்த கொஷினுக்கான இது தமிழ்லாம் நான் படிக்கவே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப நான் போயிட்டு அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நான் வந்து அதை டெலிவரி பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதில் என்னவோ இருந்ததோ அதை மட்டும் தான் எழுதியிருந்தேன். திராவிட மொழிகள் பன்மொழி தமிழ்கண்ட இந்தியாவில் தென்னிந்திய பகுதிகளில் உருவான அமைப்பே தென்னிந்திய பகுதியில் உருவான மொழிகளே திராவிட மொழிகள்னு போட்டேன். தமிழ் செம்மொழி வந்தோம் 2004ன்னு சொல்லிட்டேன். மொழி அடையாளம் பல்வேறுபட்ட அறிஞர்கள் கருத்து. எப்படி வந்து மொழி அடையாளம் பண்ணால் பல்வேறுபட்ட அறிஞர்கள் கருத்து, தொல்பொருள் ஆய்வு, மொழியியல் அமைப்பு, மொழிநடை அமைப்பு, இதை வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. திராவிட மொழிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன். மொத்த தென் திராவிட மொழிகளில் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். நடு திராவிடம், வட திராவிட மொழிகள் என்னென்ன எழுதிக்கிறேன். இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் முல்லர், கான்டிஷியன், வேறுமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போட்டிருந்தேங்க. ஓகேவா? வேறுபட்ட மொழிகள் வந்து தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் வந்து வீரமா முனிவர் எழுதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. வேறுபடாத கூறுகள் வேறுபட்டதாக கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அமைப்பு, பேசப்படும் இடம், தனித்தன்மை, முக்கால இலக்கிய சான்று, தொல்லியல் சான்று, மொழி குடும்பம், இதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. அமைப்பு திராவிட மொழியான தமிழ் தனித்து இயங்கக்கூடியது. ஓகேங்களா? வேறு மொழி கலப்பின்று உள்ளது. பேசப்படும் இடம் என்பது இருக்குது, தனித்தன்மை இப்போ இருக்குது, இலக்கிய சான்று, தொழில் சான்று, மொழி குடும்பம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். ஆனால் இதில் பாருங்கள், 15 மார்க்குக்கு ஒருத்தர் வந்து 12 மார்க் போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஒரே ஒரு மார்க் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஷனில் இது இவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஒருத்தர் 15 மார்க் கொஸ்டினுக்கு 12 மார்க் போட்டிருக்காரு பாருங்க, இன்னொருத்தர் வந்து 15 மார்க் கொஸ்டினுக்கு ஒரே ஒரு மார்க் தான் போட்டிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டினில் ஆவரேஜாகவே நமக்கு வந்து 7 தான் வந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டு வந்துருக்கலாம். நம்ம அந்தளவு தான் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஒருத்தருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு தெரியல, ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க. உலகளாவிய கால்நிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு என்ன? கால்நிலை மாற்றம்னா என்ன? கால்நிலை மாற்ற உலகளாவிய அமைப்பு என்ன இது பண்ணுறாங்க? கால்நிலை மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு கொடுக்குறேன். இது தனித்தனியாக எந்த மாதிரி கொடுக்குறேன்? புவி வெப்பமயம், பசுமை இல்லவாயு, அதிக கார்பன் உமிழ்வு, பழக்க வழக்கம் மாற்றம், வேதி நுகர்வு, மனித செயல், பொறுப்பற்ற வாழ்வு, நுகர்வு கலாச்சாரம், நாடுகளுக்கிடையே போட்டி, வளம் குன்றா வளர்ச்சி, இந்த எல்லாம் காரணத்தினால தான் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டா. வரலாற்று ரீதியாக எப்படி இருந்திருக்குது? ஐநா உறுப்பினராக இருந்திருக்காங்க. COP 15 26 27 26 எல்லாம் தான் பங்கேற்காங்க. அனைத்து மாநாட்டிலையும் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. G20 தலைவர்கள் அந்த சமயத்தில் நம்மளோட G20யோட தலைவராக நம்மளோட இது இருந்தது. அப்போ வந்து கல்வி மாநாடு, அறிவியல் மாநாடு எங்கே நடந்ததுன்னு போட்டிருக்கேன். ISA உலகியல் கூட்டமைப்பு, ஓகேங்க, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸு COP 26 நடந்தது, என்னென்ன வந்து கொடுத்துருந்தாங்க. ஆசியானில் வந்து நம்ம என்ன மாதிரி இருந்தோம். பிரிக்ஸில் வந்து என்ன கார்பன் சந்தை வந்து பேசியிருந்தாங்க. கார்பன் 15 வந்து 1.5 இது கொடுத்துருந்தாங்க. முடிவுரை கொடுத்துட்டு 6க்கு 7 கொடுத்துருந்தான். ஸோ நமக்கு தெரிஞ்சதை எழுதியிருந்தான், அவ்வளோதான். இந்த கொஷினுக்கு வந்து 6-7 கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அந்த சமயத்தில் எதுவும் சொல்ல. ஸோ அதுக்கு இது வந்து இந்தியாவோட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறப்ப 2மே எழுதலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் அந்த சமயத்தில் வந்து 2க்குமே ஒரே பாயிண்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 15 மார்க் ஸ்கிப் பண்ணேன். இதுக்கு பதிலாக நான் வேறு கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ அதுலேயும் நல்ல மாதிரி தான் வந்து இருந்தது. இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். இல்லை, நீ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவில் பொது வாழ்வில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகள், இதில் வந்து ஊழலுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊழல் குறியீட்டில் இந்தியா வந்து 88 இருக்குது. விளைவு நாட்டின் வளர்ச்சி பாதிக்கு எந்தனால என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறேன்.
சட்ட ரீதியாக என்னென்ன இருக்குது, ஊழல் ஒழிப்பு சட்டம் இதெல்லாம் இருக்குது. இதுக்கூட இயர் எல்லாம் எனக்கு தெரில, ஒன்றுக்கு மாற்றி போட்டோம்னா கூட அது தப்பாயிருன்னு சொல்லி போட்டு இயர் எதுவுமே போடல. மற்றபடி எல்லாத்தையும் எழுதிட்டேன். அமைப்பு ரீதியாக வந்து சிபிஐ, சிபிசி, சிபிசிஐடி, எஸ்விசி, ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே தமிழில் அங்கே போட்டுட்டு தமிழில் மட்டும் எக்ஸாம் எழுதியிருந்தேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு இடி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அரசியல் ஊழலை வந்து லோக்பாலுக்கு, அதாவது ஊழலில் எந்தெந்த விதத்துலலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுத்து ஒரு அமைப்பாக உள்ளது. ஊழல் ஓரளவு குறைய வழிவகை செய்கிறது, ஓகேங்களா. சிபிஐ எந்த வருஷம் வந்தாங்க, சிவிசி எந்த வருஷம் வந்தாங்க, லோக்பால் எந்த வருஷம், இதெல்லாம் வந்து ஒருத்தனை எழுதிட்டேன். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒருத்தர் 8 மார்க்கும் இன்னொருத்தர் 6 மார்க்கும் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ஆவரேஜாக வந்து 7 மார்க் வந்து நமக்கு கிடச்சிருச்சு 15 மார்க் கொஸ்டினுக்கு. செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகளை விளக்கு. இந்த கொஸ்டின் வந்து அந்த சமயத்தில் தெரியும், பட் எழுதுனா இதில் மார்க் குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் நான் டச் பண்ணவே இல்லை. தமிழ் சம்மந்தமாக இருக்கிறதுல எக்ஸாக்டாக கரெக்டாக எழுதணும், இல்லை அப்படின்னா வந்து ஓரளவு போட்டுவிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப மார்க் குறைச்சுவாங்க. ஸோ அந்த ரீசனில் வந்துட்டுனா தமிழ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் 3ஆம் துறையின் பண்புகளை விளக்கி நாட்டில் சுகாதார சேவைகளை வழங்குவதில் அதன் பங்கு. இதில் 3ஆம் தேர்ட் செக்டாருக்கு வந்து சில பேர் என்ஜிஓ வந்தாங்க, சில பேர் சர்வீஸ் செக்டார் எழுதியிருந்தாங்க. நான் சர்வீஸ் செக்டார் தான் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு இது மார்க் கொடுத்துருந்தாங்க. தொழில் கட்டமைப்பில் சர்வீஸ் செக்டார் எந்த மாதிரி இருக்குது, இது ஜிடிபியில் எந்த மாதிரி பங்கு செயல்படுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சேவைத்துறை 3ஆம் துறை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். சுகாதாரத்தில் சேவை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவம் COVID-19 எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, தொற்றா நோய்கள் எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவசர ஊர்தியில் எந்த மாதிரி இருக்குது, தொலை மருத்துவமில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இங்கே காப்பீடில் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, டிஎனில் எந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் இதில் நல்ல மார்க்கே வந்திருக்கும். எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன்லேயுமே ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் ரொம்ப லேக் ஆச்சு. ஸோ இதில் ஒருத்தர் வந்து 9 மார்க்குன்னு இன்னொருத்தர் வந்து 4 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அவரேஜாக இதில் பக்கம் வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் பல்வேறு தொழில்துறைகளில் ஏற்படும் பிரச்சனைகளை விடுவிக்க. தொழில்துறையில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை எந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். தொழில்துறையில் 2ஆம் துறை ஜிடிபி எவ்வளவு, தொழிலாளர்கள் வந்து தானே எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வகைப்பாடு எப்படி வகைப்பாடு தொழில்துறையில் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வேளாண் சார், கனிம வளம் சார், மக்கள் சார், சிறு குறு தொழில் சார் அப்படின்னு சொல்லி வேளாண் சாரில் எந்த மாதிரி ஆலைகள் இருக்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி எழுதிட்டேன். கனிமம் சாரில் என்ன மாதிரி இருக்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எழுதிட்டேன். சிறு குறு தொழில்களில் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எழுதிட்டேன். தமிழ்நாடு வந்துட்டுனா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக மேப் போட்டு எழுதியிருந்தேன். இதுக்கு வந்து இன்னும் ஒருத்தர் 8 மார்க்கும் இன்னொருத்தர் 7.5 மார்க்கும் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆவரேஜாக 7 மார்க் வந்துருச்சு. இது தமிழ்நாடு ஐசிடி கொள்கை. லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசு 2022 ஐசிடி கொள்கையை வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் அடைவு, தொழில் 4.0, கல்வி வளம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே பேஜில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஐசிடி கட்டமைப்பில் 2030 $1 trillion பொருளாதாரம் அடையிறதுக்கு எல்காட் வந்து எப்போ இது பண்ணாங்க. உட்கட்டமைப்பில் வந்து டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் எந்த மாதிரி இருக்குது, டிஜிட்டல் அறிவில் வந்து எந்த மாதிரி இருக்குது, நான் முதல்வன் ஸ்கீம் இது பண்ணியிருந்தாங்க. நம்பிக்கை இணையம் அந்த சமயத்தில் வந்து இருந்தது. டிஎன் ஸ்வானு, டிஎன்எஸ்டிசி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மக்கள் ஐடி, இலக்கு என்ன, இது எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 11 மார்க்கும் இன்னொருத்தர் 2 மார்க்கும் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு 7.5 தான் வந்தது. ஸோ ஆவரேஜாக பாதிக்கு பாதி இதில் எல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் ஃபஸ்ட் வேல்யூஷன் 90 மார்க் ஒருத்தர் 34 போட்டிருந்தாங்க, இன்னொருத்தர் 47.5 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் தான் நம்மளுக்கு மாட்டி விட்டுருச்சு. ஆவரேஜாக வந்து 40.75, 90க்கு பாதி கூட இதில் வரல, ஓகேங்களா. ஸோ இந்த அளவு தான் இப்போ டிஎன்பிசியோட கரெக்ஷன்ஸு அந்த ஆல்சோ இருந்தது. எனக்கு ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு தான். என்ன போட்டிருந்தாங்களோ அது அக்செப்டடு. இதுக்கு மேலே நம்ம போய் கேட்டு டிஎன்பிசி துரோகம் பண்ணிச்சு, டிஎன்பிசி கரெக்ஷனில் மிஸ்டேக் பண்ணிச்சு, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நானும் நீங்களும் திருத்துறீங்க அப்படின்னா கூட ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் போடுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் ஊழல் நடந்துச்சு, இது நடந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க கரெக்ட் பண்ணுறப்போ வந்து அவங்க மைண்ட் செட் என்னவோ அதான் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் இது அக்செப்டட் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய்ட்டு நம்ம தப்பு நடந்துச்சு அப்படின்னு போய் கொஸ்டின் கேட்குறதுக்கு இங்கே வழி இல்லை, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி எழுதுனா எப்படி மார்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது போடுறேன். இப்போ நீங்கள் இந்த பேப்பர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை தப்பாக எழுதுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தால் போதும் அப்படிங்கிறதுல தான் எங்கள் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேங்களா. அது ரிலேட்டடாக எழுதணும், பேப்பர் ஃபினிஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னாவே நல்ல மார்க் வரும். எனக்கு இப்போ ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு இருந்ததுன்னா
எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து ஒரு 6 மார்க் வரைக்கும் வந்திருக்கலாம். கண்டிப்பாக வந்திருக்கும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு தான் நம்ம ரொம்ப மெயின் பண்ண ப்ரெசன்டேஷன் கூட ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்திருக்கும். ஸோ எனக்கு இதுவே ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு தான். நம்ம இப்போ போயிட்டு சும்மா படிக்காமல் எழுதுனதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வந்தது அப்படிங்கிறது. ஸோ குரூப் 2வில் வந்து என்னோட வேல்யூஷன் மார்க் எவ்வளோ தான் ஓகேங்களா. டோட்டலாக நம்ம எல்லா 3 வீடியோலையும் பார்த்துருப்போம். இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வேல்யூஷனில் எனக்கு 158 மார்க் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஓவரால் எல்லாம் சேர்த்து 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டுனா ஃபஸ்ட் வேல்யூஷனில் 158 மார்க் போட்டிருப்பாங்க. செகண்ட் வேல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா, செகண்ட் வேல்யூஷனில் தான் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும். செகண்ட் வேல்யூஷனில் எனக்கு 143 மார்க் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தாங்கன்னா எஸ்ஆர் எடுத்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் எடுத்திருக்கோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்ததில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 143, இதில் 158 ஓகேங்களா. இப்போ டோட்டல் வேல்யூஷன் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா 158 மார்க்குமே, வேல்யூஷன் 2 வந்துன்னா 143 மார்க் வந்திருக்கு. எனக்கு ஆவரேஜாக 150.5 மார்க் வந்திருக்கு ஓகேங்களா. இது தமிழில் எழுதி எனக்கு எவ்வளோ மார்க் வந்தது நான் சாட்டிஸ்ஃபைடு தான். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு நான் என் பேப்பரை எவல்யூட் பண்ணேன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தப்போ எனக்கு எக்ஸாக்டாக 150 மார்க் தான் நானே போட்டேன். நான் எவல்யூட் பண்ணப்போ அவ்வளோதான் போட்டேன். பட் எக்ஸாமினர்ஸ் எவல்யூஷன் பண்ணுறப்போ அவ்வளோதான் வந்தது. இதில் எனக்கு ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு தான். இதில் எனக்கு பிரச்சனை இல்லை. 150.5 மார்க் வந்திருந்தா பிசி பிஎஸ்டிஎம் இருந்தங்காட்டி எனக்கு வந்து எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் கிடச்சிது. பிஎஸ்டிஎம்ல எனக்கு முன்னாடியே இருந்தது ரேங்க்கு ஸ்டேட் ரேங்க் 60க்குள்ளாரே நம்ம வந்து நினைக்கிறேன் 60க்குள்ளாரையோ 40க்குள்ளாரே இருந்தது ஸ்டேட் ரேங்க்கில். ஸோ அதனால் எனக்கு அது எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இந்த பேப்பர்ஸ் வச்சு வந்துட்டுனா நீங்கள் உங்களோட ரைட்டிங்கை வந்துட்டுனா நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எழுதிங்க ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். எப்படி நீங்கள் இங்கே வந்து ஹேண்ட் ரைட்டிங் இல்லை அப்படின்னாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். கண்டென்ட்டையுமே கரெக்டான ப்ரெசன்டேஷனே கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் பேப்பர் போட்டிருந்தேன். இது நம்ம வந்து அவசரத்தில் எழுதுனாங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கு நீங்கள் இங்கே ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா மட்டும் தான் அங்கே போய் எழுத முடியும். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நான் வேறு நண்பர்களோட பேப்பர் இல்லை இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். இதுலேருந்து உங்களோட மெயின்ஸ் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. இது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் எழுதுறதுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. தமிழுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.